நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் வாக்கியம் 12 வாசிக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த நாளிலே அதிகாரம் என்னும் தலைப்பிலே ஒரு சில மனிதர்கள் நாம் படிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். அவருடைய கிரிகளை பூமி, பறவை மற்றும் மிருகங்கள், மச்சங்கள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவர் பூமியை பண்படுத்தவும் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தார். பூமியில் தன்னுடைய கிரிகளை வைத்து அவன் வாழ்க்கைக்கு ஏற்ற எல்லா உபகரணமான பொருட்களை உருவாக்கவும் தேவன் மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரத்தை வைத்து இன்று மனிதன் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை உருவாக்கி அழிவை தேடிக்கொண்டிருக்கிறான். தேவன் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரங்கள்லாம் ஒரு மேன்மையானது. அது எதற்கு தெரியும் என்றால், அவருடைய பிள்ளைகள் என்னும் நிலையில் நாம் அவரை அப்பா பிதாவை என்றும் அழைக்கும் புத்திர சுவகார ஒரு அதிகாரமாகும். இது ஒருமை மாற்றமல்ல, இது ஒரே அதிகாரமாகும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து இந்த அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்று நம்முடைய கிரியால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபையால் உண்டானது. பூமியில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் கட்டுப்படுத்தும் அதிகாரத்தையும் உடையவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். எனவே இந்த அதிகாரத்தை உபயோகித்து நாம் நலன் பெற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் எல்லா அதிகாரமும் அவரால் உண்டாகிறது. அதிகாரத்தை கொடுப்பதும் எடுப்பதும் தேவனுக்கு பிரியமாகலே தேவன் ஒருவரே. இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய அதிகாரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் நடப்பது, பூமி அதிர்வது, சூரியன் உதிர்ப்பது, சந்திரன் மறைவது, நாம் சுவாசிக்கிற காற்று எல்லாம், நாம் உண்ணக்கூடிய உணவு எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்தது, அவருடையது என்பதை மறந்து போகக்கூடாது. ஆனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சில அதிகாரங்களை உடையவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு அந்த அதிகாரத்தில் கையில் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படியாக, நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துள்ளார். நம் கையின் பிரயாசத்தை அனுபவிக்கும் அதிகாரத்தையும் அவருடைய கையில் தான் தேவன் வைத்திருக்கிறார். எனவே பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம், நியாயத்திற்கும் செய்யும் அதிகாரத்தை போன்றவும் எல்லாம் அவரிடமே இருக்கிறது. பழிக்கு பழுவாங்கும் அதிகாரம் அவரிடத்தில் உள்ளது. யோசேப்பு என்னக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார். அந்த யோசேப்பு எத்தனையோ அதிகாரங்களை எகிப்திலே கொடுத்தார். ஆனால் அத்தனை அதிகாரம் வைத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்திற்கும் அங்கே அதிகாரத்தில் இருந்த தன்னை கீழ்ப்படுத்தியவருக்கும் யாதொன்றும் செய்யவில்லை. அப்படியாகவே அவர் வாழ்ந்தார். எனவே நம்முடைய அதிகாரங்கள்லாம் பயன்படுத்தி அவருக்கு அதிகாரங்களுக்கு நீங்கள் நானும் பயந்து வாழ வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ள அவர் ஏற்றுக்கொண்டது எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாவது, மாம்ச சிந்தலாவது, புருஷனுடைய சித்தத்திலாவது பெறாமல் தேவனாலே பிறந்தவர் என்று சொல்லி நாம் யோவானிலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரம் படுத்தவர் தேவன் ஒருவரே என்பதை நீங்கள் நானும் அறிந்து ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.